ஆத்தங்கரையோரமாக ரெண்டு மரங்கள் இருந்தது. அந்த வழியாக வந்த குருவி ஒரு மரத்துக்கிட்ட பார்த்து கேட்டது, நான் உன் மரத்தில் வீடு கட்டி வாழலாமா? எனக்கு கொஞ்சம் அதுக்கு இடம் தருவியா? நானும் என் குஞ்சுங்களும் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டது. உடனே அந்த மரம் சொல்லிச்சது, முடியாது, நான் அனுமதி தரமாட்டேன்னு சொல்லவும், அதுக்கு பக்கத்தில் இருந்த மரத்துக்கிட்ட அனுமதி கேட்டு அந்த குருவி அதில் கூடு கட்டி வசிச்சுட்டு இருந்தது. ஒரு நாள் பயங்கரமாக காத்தடிச்சுது, பயங்கரமாக மழையும் பெஞ்சுது. அந்த மழை காற்றுல அந்த முதலாவது இருந்த மரம் தண்ணியில் அடிச்சிட்டு செல்லப்பட்டது. அப்போது அந்த குருவி இந்த மரத்தை பார்த்து சிரிச்சுட்டே சொல்லிச்சுது, நான் உன்கிட்ட இடம் கேட்டேன் வீடு கட்டி வாழ்கிறதுக்கு, ஆனால் நீ எனக்கு இடம் தரல, இப்போ பார்த்தியா தண்ணியில் அடிபட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிக்கும்போது அந்த மரம் சொல்லிச்சுது, ஆமாம், நான் ஆத்தோரத்தில் இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் இப்படியே அடிபட்டு போயிடுவேன், நான் ரொம்ப வலுவிழந்து போயிட்டேன், அப்போது நீ என் மேலே கூடு கட்டி வாழ்ந்தா உனக்கு அது ஆபத்துன்னு சொல்லி தான் நான் அனுமதி தர மறுத்தேன் அப்படின்னு சொல்லிச்சு தான். இந்த சூழ்நிலையிலையும் யாரையும் நாம் தவறாக நினைக்க வேண்டாம்.